சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி, முருங்கைக்காய் விலை இன்று கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள், வியாபாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சுரேந்தர், ஆறுமுகநயினார் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் ஏப்ரல், மே மாதங்களில் வாட்டி வதைத்த கோடை வெப்பம், தொடர்ந்து பெய்த கோடை மழை காரணமாக காய்கறி விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் விலை வெகுவாக அதிகரித்து வருகிறது. சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் 1 கிலோ தக்காளி இன்று 60 ரூபாயாகவும், சில்லறை விற்பனை கடைகளில் கிலோ 80 ரூபாயாகவும் உயர்ந்தது. மேலும் முருங்கைக்காய் விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதேபோல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விலை உயர்வு குறித்து சென்னையை சேர்ந்த இல்லத்தரசிகள் நித்யா, கவிதா கூறுகையில், மக்கள் அதிகமாக வாங்குறது வெங்காயம் தக்காளி தான். அதோட ரேட்டே நேற்று 50 ரூபாய், இன்னைக்கு 60 ரூபாய், 100 ரூபான்னு இருக்கும்போது ஒரு 50 ரூபாய் தினக்கூலி சம்பாதிக்கிறவங்க அதை வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த மாதிரி விலை அதிகமா இருந்தா நாங்க எப்படி வாங்குறது? எங்களை வர கீழே கம்மியா இருக்க மக்கள் எந்த மாதிரி வாங்குவாங்க? விலை கொஞ்சம் பார்த்து நீங்க கம்மி பண்ணி கொடுக்கலாமா? அரசு பார்த்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமல்ல? இதனிடையே முருங்கைக்காய் கிலோ 120 முதல் 140 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் முருங்கை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விலை உயர்வு குறித்து நெல்லையை சேர்ந்த முருங்கை விவசாயிகள் ஆறுமுக பாண்டி, ராமரிடம் பேசினோம். விளைச்சலே இல்லை, விலைவாசி அதிகமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது, என்ன அதிகரிக்குங்கிறாங்க. ஆனால் விளைச்சலே இல்லை. பார்த்தீங்களா, முருங்கை பாருங்க, சுத்தமாக விளைச்சலே இல்லை. 100 விவசாயி இருக்காங்களா, 10 விவசாயி சந்தோஷமா இருக்காங்க, 90 விவசாயி கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? இந்த மேகத்தொடர்ச்சி மழை இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. விலை உயர்வு காரணமே அதுதான். கடந்த வாரம் 1 கிலோ பீன்ஸ் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் பீன்ஸ் விலை 160 ரூபாயாக குறைந்துள்ளது. செய்தியாளர் சுரேந்தர் வழங்கும் கூடுதல் தகவல். விலை தொடரும் பட்சத்தில் இன்னும் கடந்த 15 தினங்களுக்கு விலை ஏறக்கூடும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.